geography questions பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the length of Indian golden quadrilateral roadway அப்படினு கேட்டிருக்காங்க தங்க நாற்கரக சாலையின் நீளம் என்ன அப்படின்ற போல ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே இது தெரியும் ரொம்ப சிம்பிளான क्वेश्चंस என்ன சார் இதுக்கு ஆன்சர் கேட்டினா A 5846 கிலோமீட்டர் தான் வந்து நம்ம கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ரோட்வே வந்து போகுது குவாட் இந்த குவாட்ன்றதுக்கு என்ன சார் மீனிங் கேட்டினா நாலுன்னு அர்த்தம் அதாவது வந்து ஒரு நாலு இம்பார்ட்டன்ட் சிட்டி இந்தியாவில் இருக்க நாலு இம்பார்ட்டன்ட் சிட்டியை கனெக்ட் பண்ணுறதா என்னன்னு கேட்டிங்கன்னா கோல்டன் குவாட்ரிலேட்டரல் அப்படி என்னென்ன சிட்டியை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற மேப் வழியே பார்த்துருவாங்களா ஃபர்ஸ்ட் இங்கே கீழே சென்னை ஒரு சிட்டியாகவும் அப்புறம் கொல்கத்தா டெல்லி அண்ட் மும்பை இந்த நாலு சிட்டியை வந்து இன்டர் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா கோல்டன் குவாட்ரிலேட்டரல் சரிங்க சார் இதை பேஸ் பண்ணி வேறு எப்படி சார் கொஸ்டின் வரும் ஆல்ரெடி ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு பிஓக்கு எப்படி சார் கேட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா இந்த லென்த்தை பேஸ் பண்ணி வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க எந்தெந்த லென்த் வந்து எவ்வளோ அதிகன்றபடி ஒரு சிட்டிஸை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இதுக்கான லென்த்துமே வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குன்றதுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ சென்னை டு கொல்கத்தாக்கு எத்தனை கிலோமீட்டர் சார் போகுது அப்படின்னு கேட்டால் 1684 கிலோமீட்டர்ஸும் கொல்கத்தா டு டெல்லி 1453 கிலோமீட்டர்ஸும் தென் டெல்லி டு மும்பைக்கு வந்து 1419 கிலோமீட்டர்ஸும் தென் மும்பை டு சென்னைக்கு வந்து 1290 கிலோமீட்டர்ஸ் வந்து பாஸ் ஆகுது இதுவுமே வந்து 1684 கிலோமீட்டர் இதை மட்டுமே வந்து டிஎன்பிசியில் ஒரு பிஐ கொஸ்டினில் கேட்டிருக்காங்க சென்னை டு கொல்கத்தா போகிற நேஷனல் கோல்டன் ஹைவே ரோட்டில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் லென்த்துன்ற போல கேட்டிருக்காங்க சரிங்களா இதுவுமே வந்து டேட்டாஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக இது என்ன என்ஹெச்னு கேட்டிங்கன்னா இது வந்து NH5ம் இது NH2 இது வந்து NH8 இது வந்து நேஷனல் ஹைவே 4ன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த எல்லா டேட்டாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் நெக்ஸ்ட்ல வந்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதை பற்றி சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டேன்னா மேஜர் போர்ட்ஸ் மைனர் போர்ட்ஸ் போல கொடுத்துருக்காங்க பெரிய துறைமுகங்கள் மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகங்கள் மேஜர் போர்ட்ஸ் யார் சார் மேனேஜ் பண்ணுறாங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அது கரெக்டு தான் சார் அப்போ மைனர் போர்ட்ஸில் யார் சார் மேனேஜ் பண்ணாங்க கேட்டால் மைனர் போர்ட்ஸில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தான் மேனேஜ் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ நம்ம கரெக்டாக இந்தியாவில் எத்தனை சார் மேஜர் போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனர் போர்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 13 மேஜர் போர்ட்ஸும் தென் 200 மைனர் போர்ட்ஸும் இருக்குது சரி சார் கொஷினை வந்து இதை பேஸ் பண்ணி வேறு எப்படிலாம் சார் டிஎன்பிசியில் கொஷின் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேஜர் போர்ட்ஸ் ஈஸ்டர்ன் கோஸ்டல் எத்தனை போர்ட்ஸ் இருக்குது வெஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியாவில் வந்து எத்தனை போர்ட்ஸ் இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம மேப் மூலமா இப்போ பார்க்கலாம் இதான் வந்து மேஜர் போர்ட்ஸ் மைனர் போர்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இது வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியா இது வந்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியா சொல்லுவாங்க வெஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியாவில் என்னென்ன போர்ட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்லா போர்ட் இதுதான் வந்து இப்போ என்ன பேரில் சொல்லணும்னா தீன் தயாள் போர்ட் அப்படின்ற போலும் சொல்லுவாங்க தென் மும்பை போர்ட் ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் மர்மகோவா போர்ட் மேங்களூர் போர்ட் கொச்சின் போர்ட் இதெல்லாம் வந்து ஒரு 6 போர்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் ஏரியாவில் இருக்குது மொத்தம் டோட்டலாக எங்கள் பக்கம் ஒரு 6 இருக்குது ஈஸ்ட் சைடில் வந்து ஒரு 7 இருக்குது அது என்னென்ன போர்ட்ஸ் சார் கேட்டிங்கன்னா கொல்கத்தா போர்ட் இதுக்கு வேறு பேருமே இருக்குது ஹால்டியா போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹால்டியா போர்ட் இருக்கிறதுல வந்து ஓல்டஸ்ட் போர்ட் ரொம்ப பழமையான போர்ட் எது சார்னு கேட்டிங்கன்னா இந்த ஹால்டியா போர்ட் தான் சொல்லுவாங்க சரிங்களா அப்புறம் வேறு என்ன சார் போர்ட் இருக்குது இந்த பாராதீப் போர்ட் விசாகப்பட்டினம் எண்ணூர் போர்ட் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க காமராஜர் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க தென் சென்னை போர்ட் தூத்துக்குடியின் போர்ட்டுக்கு வேற என்ன சார் பேருன்னு கேட்டீங்கன்னா பிஓசி போர்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க இது பேஸ் பண்ணி வேற எப்படி சார் கொஸ்டின் ரைஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை போர்ட் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 போர்ட்ஸ் சில டைம்ல எப்படி நார்த் டு சவுத் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படி நார்த் டு சவுத் வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் எதை வரணும் இந்த காமராஜர் எண்ணூர் போர்ட் தென் சென்னை போர்ட் தென் பிஓசி போர்ட் இப்படிதான் வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணணும் ஆக்சுவலாக நம்ம மேப் பார்க்கறதுக்கு காரணமே என்னன்னா நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ண சொன்னாலும் நீங்கள் மேப் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் ஸோ ஜியோகிராஃபியில் வந்து என்ன சார் இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா மேப்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் த டிரான்ஸ்போர்ட் யூஸ்ஃபுல் இன் இன்அக்சசிபிள் ஏரியாஸ் இந்த கொஸ்டின்லாம் படிக்கவே தேவையில்ல சார் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து எல்லாருக்குமே தெரியும் எளிதில் செல்லக்கூடிய பகுதினா எதுவாக இருக்கும் ஒன்று மலைமேடுகள்லாம் இருக்கும் அந்த போய் இடத்துக்கெல்லாம் வந்து என்ன ரோடு போட முடியாது ரயில் பாதையும் போட முடியாது அங்கே எப்படி சார் போகலாம் கேட்டால் ஏரோப்ளேனில் டைரெக்டாக போயிடலாம் படிக்காமல் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது ஏர்வேஸ் வான்வழி போக்குவரத்து நம்ம இந்தியாவில் வந்து டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எப்படி சார் பிரித்து வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
லேண்ட்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ். நிலவழி, நீர்வழி, வான்வழின்ற போல சொல்லுவாங்க. நம்ம லேண்டில் என்னென்னலாம் போடலாம்? ரோடு போடலாம், ரயில் போடலாம், பைப் லைன் போடலாம். வாட்டர்வேல இன்லேண்ட் வாட்டர்வே, அப்புறம் ஓவர்சீஸ் இன்டர்நேஷனல் வாட்டர்வேன்ற போல சொல்லுவாங்க. ரெண்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதுவுமே அதே போல் ஏர்வேஸில் என்னென்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டொமஸ்டிக் ஏர்வே, இன்டர்நேஷ்னல் ஏர்வே ரெண்டுமே வந்து இருக்குது. சரிங்களா? எல்லாத்தையுமே வந்து டேட்டாஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்டுவோம். அப்புறம் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் நாய், NHAI எல்லாருமே கேள்விப்பட்டிருங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த NH ரோடுக்கெலாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இவங்க எப்படி சார் முதல்ல இந்த ஆணையம் வந்து வந்துச்சு, நிறுவப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா 1995 தான் வந்துச்சு. இவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே சார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற போல ஒரு மினிஸ்ட்ரி கீழே தான் வந்து இந்த நாய் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சார் கேட்டிருக்காங்கன்னா அதே தான் நம்ம முன்னாடி கொஸ்டினில் பார்த்தது தான். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கே சொன்னது தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்டுவோம். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா டேஷ் இஸ் த மெயின் ஆர்டரி ஆஃப் கண்ட்ரி இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற போல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாட்டின் முக்கிய உயிர் நாடியாக அமைந்துள்ளது எது, எந்த போக்குவரத்துன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருமே சொல்லுவாங்க, புக்லேயுமே கொடுத்துருப்பாங்க. ரயில்வேஸ் தான் வந்து என்னவா இருக்குன்னா நாட்டின் முக்கிய உயிர் நாடியாக இருக்கு. இதுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையில்லை. நம்ம அப்படியே வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்டுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சார் கேட்டிருக்காங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ரயில்வே கேட்டிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ரயில்வே ஜோன்ஸுக்கு வந்து என்ன ஹெட் குவார்ட்டரா வச்சிருக்காங்கன்ற போல கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கொல்கத்தா. இப்போ கரண்டா எத்தனை ரயில்வே ஜோன்ஸ் இருக்கு நம்ம கண்ட்ரியில அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 ரயில்வே ஜோன்ஸ் வந்து இருக்கு. இந்த 18 ரயில்வே ஜோன்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு ஹெட் குவார்ட்டர் வச்சிருப்பாங்க. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒன்று நீங்கள் மேப் பார்த்து படிக்கணும், இல்லை இப்போ நான் சொல்லி கொடுக்க ஷார்ட்கட் பார்த்து படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த 18 ரயில்வே ஜோன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்மே வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்படின்றது பார்த்துருவாங்களா? எல்லாருக்குமே தெரியும் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் ரீஜன். இப்போ வந்து இதெல்லாமே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். இந்த நார்த் டைரக்ஷனில் ஏதாச்சும் வந்து நார்த்தன் ரயில்வேக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன சார் கேட்டிங்கன்னா நார்த்தன் ரயில்வேக்கு வந்து டெல்லியும், கீழே வந்து சவுத் சதர்ன் ரயில்வேட ஹெட் குவார்ட்டர் சென்னை, தென் ஈஸ்டர்ன் ரயில்வே வந்து கொல்கத்தா, தென் அப்படியே வெஸ்டர்ன் பார்த்தீங்கன்னா மும்பையில் என்ன சார் கேட்டால் விக்டோரியா டெர்மினல் சொல்லுவாங்க. அதே போல் சென்ட்ரலில் என்ன சார் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு என்ன சார் ஹெட் குவார்ட்டர் வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா சத்ரபதி சிவாஜி டெர்மினல். அதாவது வந்து சிஎஸ்டின்னு போட்டுருக்காங்க, மும்பை CST சத்ரபதி சிவாஜி டெர்மினல். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன் என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும். இது நார்த்னா இது ஈஸ்ட்னா இது வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன், இது வந்து நார்த் வெஸ்ட் டைரக்ஷன், இது சவுத் வெஸ்ட், இது சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ல வச்சுட்டு இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே ஜோனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னா அதுக்கு என்ன சார் ஆன்சர்னு கேட்டீங்கன்னா கோரக்பூர், KLG கோரக்பூர். அதுக்கப்புறம் நார்த் வெஸ்டர்ன் ஜோனுக்கு என்ன சார் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்னு கேட்டீங்கன்னா ஜெய்ப்பூர். சவுத் வெஸ்ட்டுக்கு ஹூப்ளி கர்நாடகாவில் இருக்கு. தென் சவுத் ஈஸ்ட்டுக்கு வந்து என்ன சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொல்கத்தா. அதே போல் இப்போதைக்கு 8 பார்த்துருக்கோம். 8 சென்ட்ரல் 9 பார்த்தாச்சு. மிச்சம் எத்தனை இருக்கு? மிச்சம் 9 இருக்கு. அது 9 என்னென்னு பார்த்தோம். இது என்ன சார் டைரக்ஷன் கேட்டிங்கன்னா நார்த்துக்கும் சென்ட்ரலுக்கும் நடுவில் இருக்குது வந்து நார்த் சென்ட்ரல் ரயில்வே அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் சென்ட்ரல் ரயில்வேக்கு என்ன சார் ஹெட் குவார்ட்டர் வச்சிருக்காங்கன்னா அலகாபாத் வச்சிருக்காங்க. அதே போல் சவுத் சென்ட்ரல் ரயில்வேக்கு வந்து செகண்டராபாத் வச்சிருக்காங்க. இது என்ன டைரக்ஷன்? வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேக்கு வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா ஜபால்பூர். அப்புறம் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேக்கு என்ன சார் வச்சிருக்காங்கன்னா ஹஜ்பூர் அப்படின்ற போல வச்சிருக்காங்க. இது ஒரு 4 இருக்கு. இது இல்லாமல் வேற என்ன சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மாலிகான். இது எங்க சார் இருக்கு அப்படிங்கன்னா கவுஹாத்தில இருக்கு. இது என்ன ரயில்வே ஜோன் சார் கேட்டீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே, நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே டெர்மினல். அந்த ரயில்வே டெர்மினலுக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மாலிகான் கவுஹாத்தில இருக்கு. இன்னும் வேற என்ன மிஸ் ஆகுது? இது புவனேஸ்வர் ஒன்று கொடுத்துருக்காங்களே, இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்டல் ரீஜன். ஈஸ்ட் கோஸ்டல் ரீஜனில் வந்து என்ன ரயில்வே ஜோன் இருக்கு? ஈஸ்ட் கோஸ்டல் ரீஜனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா புவனேஸ்வர் கொடுத்துருக்காங்க. இந்த பிலாஸ்பூர் இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த டைரக்ஷன் என்ன சொல்லியிருக்காரு? சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் சொல்லியிருக்கேன். அதே போல் சவுத்
ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜோன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சார் ஆன்சர் கேட்டீங்கன்னா பிலாஸ்பூர். இன்னும் ஒரு ரயில்வே ஜோன் வந்து மிஸ் ஆகுது, என்ன சார் கேட்டீங்கன்னா மெட்ரோ, கொல்கத்தா மெட்ரோ. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுவாக வச்சுருக்காங்கன்னா கொல்கத்தா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கொல்கத்தா பார்த்தீங்கன்னா 3 ரயில்வே ஜோன்ஸுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொல்கத்தா சொல்லுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஒன்று, ஈஸ்டர்ன் ஜோன் ஒன்று, கொல்கத்தா மெட்ரோ ஒன்று. இதே போல் இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது, என்ன சார் கேட்டிங்கன்னா சவுத் கோஸ்ட் ரயில்வே ஜோன். இங்கே எப்படி ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வே ஜோன் பார்த்தோமோ அதே போல் சவுத் கோஸ்டல் ரயில்வே ஜோன் இருக்கும். இந்த ரயில்வே ஜோனுக்கு என்ன சார் ஹெட் குவார்ட்டராக வச்சுருக்காங்கன்னா நம்ம விசாகப்பட்டினம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து வச்சுருக்காங்க. ஸ்பெல்லிங் நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ நம்ம என்ன மேப்பில் பார்த்தோமோ அதுதான் வந்து இங்கே மேட்ச் தி ஃபாலோயிங்காக கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சார் கொடுத்துருக்காங்க, நார்த் சென்ட்ரல் ரயில்வே. நார்த் சென்ட்ரல் ரயில்வே நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம், நார்த் சென்ட்ரல் ரயில்வே பார்க்கும்போது அலகாபாத்தில் இருக்குன்னு பார்த்தோம். ஈஸ்ட் கோஸ்ட் என்ன பார்த்தோம், ஈஸ்ட் கோஸ்ட் வந்து புவனேஸ்வர்னு பார்த்தோம். தென் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஊப்ளி, இது எல்லாம் கிடையாது ஹை ஊப்ளி. அப்புறம் கொங்கன் ரயில்வே, இது வந்து 18 ரயில்வே ஜோனில் இது ஒரு ஜோனாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. கொங்கன் ரயில்வே வந்து ஒரு தனி. இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன சார் கேட்டிங்கன்னா நேவி மும்பை. இது கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும் 4, 3, 2, 1. ஆன்சர் வந்து பி. இந்த கொங்கன் ரயில்வே பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன சார் கொங்கன் ரயில்வே பற்றி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ சார் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க கொங்கன் ரயில்வே அப்படின்னு கேட்டிங்கன்னா 1998, 1998 தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இந்த கொங்கன் ரயில்வே தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜினியரிங் மார்வல்ன்ற போல இந்த கொங்கன் ரயில்வே வந்து நம்ம சொல்கிறோம். இது எங்கேருந்து எது வரையும் போகுதுன்னு கேட்டிங்கன்னா ரோஹா இன் மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராவிலிருந்து மேங்களூர் இன் கர்நாடகா, இங்கேருந்து இது வரையும் வந்து நம்ம கொங்கன் ரயில்வே வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு ரயில்வேஸ். ரயில்வேஸை பேஸ் பண்ணி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டுக்கோங்க. கன்சிடர்ட் ஆஸ் பேக் போன் ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் சார். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ரயில்வே நெட்வொர்க் வந்து லார்ஜஸ்ட் இன் ஏஷியா அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஏஷியாவில் வந்து நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து லார்ஜஸ்ட், உலகத்தில் நம்ம தான் வந்து 2ஆவதாகவும் இருக்கும். ஸோ போத் ஆர் கரெக்ட். ஆன்சர் வந்து சி 1 and 2. நெக்ஸ்ட் கொஸ்டின்லையுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து த ஃபர்ஸ்ட் சப்அர்பன் ரயில்வே வாஸ் ஸ்டார்டட் இன் 1945 இன் மும்பை. சப்அர்பன் ரயில்வே மும்பை எல்லாமே கரெக்ட் தான், ஆனால் இயரில் வந்து செக் வச்சிருக்காங்க. 1945 இல்லை 1925. கதிமான் எக்ஸ்பிரஸ், இந்த கதிமான் எக்ஸ்பிரஸ் தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கரண்ட்டாக வந்து ஆப்ரேஷனல் ட்ரெயினில் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினாக வந்து சொல்கிறாங்க. இது கரெக்டானு கேட்டிங்கன்னா இதுவுமே கரெக்டு தான். இது வந்து எங்கேருந்து எங்கே போகுதுன்னா டெல்லியிலேருந்து ஆக்ரா வரையும் போகுது. 1 கிலோமீட்டருக்கு 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அது மட்டும் இல்லாமல் 200 கிலோமீட்டர் தூரத்தை வந்து 105 நிமிஷத்துலேயே வந்து போய் சேர்ந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. என்னென்ன சார் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் கரெக்டு, தேர்ட் கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் பி. முதல்ல கதிமான் எக்ஸ்பிரஸ் எப்போ சார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2014 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எல்லா டேட்டாஸுமே வந்து நோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னாலுமே வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் டஸ் நாட் ஹவ் ரயில்வே நெட்வொர்க். ரயில்வே நெட்வொர்க் இல்லாத மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் மேகாலயா. ஏன் சார் கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரெயின்ஃபால் வந்துகிட்டே இருக்கும், ஃப்ளட் வந்துகிட்டே இருக்கும், மலைப்பாதை வந்து மேடு பள்ளமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அந்த இடத்துல வந்து எதுவுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல ரயில்வே லைனில். அதனால மேகாலயாவில் வந்து ரயில்வே லைன் இல்லை இப்போவுமே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இன் இந்தியா. இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எதுன்னு கேட்டிருக்காங்க. மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எதுனா NH44 சொல்லுவாங்க. இது எங்கேருந்து எங்கே வரையும் சார் போகுது அப்படின்றத வந்து நம்ம மேப்பில் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதான் வந்து NH44 எங்கேருந்து எங்கே வரையும் போகுது. கீழே கன்னியாகுமரியிலேருந்து மேலே ஸ்ரீநகர் வரையும் போகுது. இதோட லென்த் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா
3745 கிலோமீட்டர் லென்த்ல போகுது. இப்பதான் இதுக்கு வந்து NH44ன்ற பேர் வந்து இப்பதான் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பேர்ல சார் அது இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா NH7 அப்படின்ற நேம்ல தான் வந்து லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவேவா இருந்துச்சு. இந்த NH7 தான் என்னன்னு மாத்திருக்காங்கன்னா NH44ன்றது மாத்திருக்காங்க. அப்போ NH7 எங்க இருந்து எது வரையும் போச்சுன்னா இங்க கன்னியாகுமரியில இருந்து உத்தரப்பிரதேஷ் வாரணாசி இருக்கு பாத்தீங்களா, இந்த வாரணாசி கன்னியாகுமரி வாரணாசி வரையும் தான் வந்து முன்ன போச்சு. இப்போ வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்ரீநகர் வரையும் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி எவ்வளவு கிலோமீட்டர் ஆயிருக்குன்னா 3745 கிலோமீட்டர்ஸ் ஆயிருக்கு. இதுதான் வந்து NH44 இருக்குது வந்து லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவேவா இந்தியாவில் இருக்குது சொல்றோம். இங்க ஒன்று கொடுத்துருக்காங்களே சார் NH47A, இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து லாங்கஸ்ட் நேஷனல் மிக நீளமானு பார்த்துட்டோம். அதே போல ரொம்ப ஷார்ட்டஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த NH47A தான். இது எங்கேருந்து எங்கே போகுதுன்னா கொச்சி எர்ணாகுளம் டு வில்லிங்டன் போர்ட். இது எத்தனை கிலோமீட்டர்ஸ் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் போகுது. இருக்கிறதுல ரொம்ப சின்ன நேஷனல் ஹைவே எதுன்னு கேட்டீங்கன்னா NH47A. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்டும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா which state has highest road density in India? இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் ரோட் டென்சிட்டி எங்கே சார் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேரளா தான் வந்து ரோட் டென்சிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதுவே வந்து ரொம்ப லோ எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கே தான் வந்து ரொம்ப லோவாக வந்து இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சார் கொடுத்துருக்காங்க, இந்த சேஷா ஷூரின்னு ஒருத்தர் இருக்காரு, எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் அவரை பற்றி. இவர் வந்து ஒரு ரோட் பில்ட் பண்ணாரு. அந்த ரோட்டுக்கு என்ன சார் பேர் வச்சாருன்னு கேட்டீங்கன்னா ஷாஹி ரோடு அப்படின்ற பேரை வச்சாரு. அதே இப்போ கரண்டாக நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த பிறகு அதுக்கு என்ன சார் பேரை மாற்றினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்ற போல நேம் சேஞ்ச் பண்ணாங்க. அது எங்கே இருந்துன்னா கொல்கத்தா டு பெஷாவர். இந்த ரோட்டுக்கான நேம் தான் என்ன சார் வச்சாங்க கேட்டிங்கன்னா கிராண்ட் ட்ரங்க் ரோடு வச்சாங்க. கரண்டாக இது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அம்ரிஸ்டார் டு கொல்கத்தா. ஸோ வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஆனால் வந்து இவங்க வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன ஆன்சர் சூஸ் பண்ணலாம், ஆன்சர் டி சூஸ் பண்ணலாம், நன் ஆஃப் த அபவ். இந்த ரோடை பற்றி நம்ம மேப்பில் பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்ம ஷேஷா சூரி போட்ட ஷாஹி ரோடு, இங்கே பெஷாவர்லேருந்து கொல்கத்தா வழியும் வருது. இதே தான் நம்ம பிரிட்டிஷ்காரங்க என்ன வச்சோன்னா கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்ற போல நேம் சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ கரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கல்ல நியூ டெல்லி டு அம்ரிஸ்டார். நியூ டெல்லி டு அம்ரிஸ்டாரில் போகிறதா வந்து இப்போ என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா NH1 ஆகும். அதுக்கப்புறம் டெல்லி டு கல்கத்தா வரதா வந்து NH2 ஆகவும் இருக்குது. இந்த NH2 தான் நம்ம ஆல்ரெடி இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டர்லேயே பார்த்தோம். NH2 கொல்கத்தா டு நியூ டெல்லி கனெக்ட் பண்ணுறது. அதோட கிலோமீட்டர்ஸ்மே பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம் 1453 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றமே பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் யாரை பற்றி சார் கேட்டினா பார்டர் ரோட்ஸ். இந்த பார்டர் ரோட்ஸ் பற்றி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீஸ் ஆர் த ரோட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இன் பார்டர் ஏரியாஸ். ஆமாம், பார்டர் ஏரியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸாக தான் பார்டர் ரோட்ஸே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இது யார் சார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த அமைப்பு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்டரில் இருக்கிற ரோட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இது எப்போ சார் கான்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1960 முதல்ல வந்து நிறுவப்பட்டுச்சு. ஆனால் எங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்தாலும் 1950ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1960. ஸோ இது இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ராங். ஸோ அவங்க இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டதுனால எது இன்கரெக்ட், தேர்ட் டி ஒன்லி இன்கரெக்ட். சரிங்களா, இவங்க எங்கெங்கெல்லாம் சார் ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் இந்த நார்த்தன் ஏரியா நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா மலை பக்கத்தில் இருக்கும் பார்த்தியா, ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில இருக்க பார்டர் ஏரியாலாம் வந்து இவங்க தான் வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல ஹையஸ்ட் ரோடு எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சண்டிகார் டு லே. இந்த சண்டிகார் டு லே இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து ஹையஸ்ட் ரோடாக கன்சிடர் பண்ணுறாங்க. இது எத்தனை கிலோமீட்டர் ஹைட்டில் சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4270 மீட்டர் ஹைட் ஆல்டிடியூட்ல வந்து இந்த ரோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான், இதுவுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அசர்ஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. என்ன சார் அசர்ஷன் கொடுத்துருக்காங்க, ரயில்வே ப்ரொமோட்ஸ் நேஷனல் இன்டிகிரேஷன் பை கனெக்டிவிட்டி த்ரூ த கண்ட்ரி. ரயில்வே ஜோன் என்ன ரயில்வே ஜோன் கனெக்டிவிட்டினா என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்கன்னா நேஷனல் இன்டிகிரேஷன் மக்களுக்குள்ள இருக்கிற
ஒருமைப்பாடு, தேசிய ஒருமைப்பாடு வந்து வளர்க்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதனா சார் காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இதோட ரோல், இட்ஸ் ரோல் இன் டிரான்ஸ்போர்ட்டிங் ரா மெட்டீரியல் டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபினிஷ்டு கூட்ஸ் டு மார்க்கெட்ஸ் இஸ் இன்வேல்யூபிள். கரெக்ட் தான் சார், மதிப்பிட முடியாத ஒன்று தான். டிரான்ஸ்போர்ட் மூலமா வந்து நம்ம கூட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதோ ரா மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் பண்ணதோ ஒரு மதிப்பிட கூடாத ஒன்று தான். ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனால் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதுவாக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட், ஆனால் அதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இது கிடையாது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து தான் சி. இப்போ இதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் என்னவா சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரயில் கனெக்டிவிட்டினால என்ன சார் ப்ரொமோட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி தேசிய ஒருமைப்பாடு வருதுன்னு கேட்டிங்கன்னா, ரயில்வே சர்வீஸ் வந்து நிறைய மக்கள் வந்து இந்தியாவில் வந்து நிறைய பார்ட்ஸில் வந்து கனெக்ட் பண்ணுது. பல விதமான மக்கள்ஸ், பல விதமான கலாச்சாரம் கொண்ட மக்கள்ஸ்லாம் வந்து ஒன்றா இணையும் போது என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள கலாச்சாரத்தை வந்து பரிமாற்றி கொள்கிறாங்க. அதனால தான் வந்து இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நேஷனல் இன்டிகிரேஷன் வந்து இன்க்ரீஸ் ப்ரொமோட் பண்ணுது அப்படின்ற போல சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, Hyogo framework for action was signed by 168 countries government and other actors in. எப்போ சார் இது Hyogo framework அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த Hyogoன்ற இடம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் இருக்க ஒரு பிளேஸ் தான் வந்து Hyogo. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 168 கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு பாண்டில் வந்து எல்லாருக்கும் ஒரு பாண்டில் வந்து சைன் போடுறாங்க. அப்படி என்ன சார் அவங்க ஒரு ஃப்ரேம்வொர்க்கில் சைன் போடுறாங்க கேட்டிங்கன்னா, டிசாஸ்டர் ரிஸ்க் ரெடக்ஷன், பேரிடர்னால ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து கம்மி பண்ணுறதுக்காக வந்து இவங்க வந்து இந்த ஆணையத்து இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து போட்டிருக்காங்க. எப்போ சார் போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2005 போட்டாங்க. இது எத்தனை வருஷம் பிளான் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10-year பிளான். 10-year பிளான். ஸோ 2005 to 2050க்குள்ள டிசாஸ்டர்னால ஏற்படுற பாதிப்பெல்லாம் வந்து என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும் அப்படின்னு தேவைப்பட்ட ஃப்ரேம்வொர்க் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி டஸ் நாட் கனெக்ட் வித் இன்டர்நேஷ்னல் ஹைவே ரோட்ஸ். நம்ம இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் ஹைவே ரோட்ஸ் கூட யார் சார் கனெக்ட் ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், சைனாக்காரங்க தான். சைனாக்காரங்கிட்ட மோஸ்ட்லி வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்க மாட்டோம். இப்போவுமே வந்து என்ன பண்ணோம்னா, பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு புது இனிஷியேட்டிவ் கொண்டு போயிட்டு இருக்காங்க சைனாவில். ஆனால் அதில் வந்து நம்ம இந்தியா மட்டும் அது வந்து விலகி இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, விச் கண்ட்ரி ஹேஸ் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க். எந்த கண்ட்ரி வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க் வச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருக்குமே தெரியும் இது வந்து யூஎஸ்ஏ தான். ஆனால் ஃபஸ்ட்டு ரோடு நெட்வொர்க் இன்ட்ரடியூஸ் ஃபஸ்ட் ரோட் லைன் ரயில்வே லைன்ஸ் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரிட்டிஷ்காரன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் லார்ஜஸ்ட் நெட்வொர்க் இருக்குது இது வந்து அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த சிட்டி ஆஃப் இந்தியா ஹஸ் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் மெட்ரோ ரயில் சர்வீஸ். ஃபஸ்ட்டு மெட்ரோ ரயில் சர்வீஸ் எங்கே சார் ஸ்டார்ட் பண்ணாங்க? நம்ம கொல்கத்தாவில் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ்காரங்க பேரப்போ எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இது எப்போ சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெட்ரோ வந்து 1984 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம சென்னையில் வந்து எப்போ சார் மெட்ரோ லைன் வந்துச்சு கேட்டிங்கன்னா, சென்னையில் வந்து 2015 தான் வந்து மெட்ரோ லைன் வந்து வந்துச்சு. நம்ம சென்னை எத்தனாவது பிளேஸ் சார் மெட்ரோ ரயில் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னை வந்து 6th பிளேஸாக இருக்குது. மெட்ரோ ரயில் கண்ட்ரியில் மெட்ரோ ரயில் இன்ட்ரடியூஸ் பண்ண சிட்டியில் நம்ம சென்னை எத்தனாவது கேட்டிங்கன்னா 6th இருக்குது. மெட்ரோ ரயில் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறது யார் சார்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெல்லி தான் வந்து அதிகமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான ஆன்சர் வந்து கொல்கத்தா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சார் கொடுத்துருக்காங்க, ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. மேட்ச் தி ஃபாலோயிங் கப்பல் கட்டும் தளத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்துஸ்தான் ஷிப்யார்ட், இது எங்கே சார் இருக்குது? இது எங்கே இருக்குன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்குது. கார்டன் ரீச் ஒர்க் ஷாப் கொல்கட்டாவில் இருக்குது. மசகோன் டாக் இது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. கொச்சின் ஷிப்யார்ட், கொச்சின் பேரை வச்சுன்னா ஈஸியாக கொச்சிக்கு போயிடலாம் நம்ம. ஸோ வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 3124. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போ சார் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுவுமே வந்து 1995 தான். இந்த 1995 வந்து நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் இதே இயரில் தான் வந்து நிறுவனாங்க அப்படின்ற போல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அபோவ் ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட் அப்படின்ற போல கேட்டிருக்காங்க. இந்தியன் போஸ்டல் நெட்வொர்க் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் சைனா. சைனாக்கு அப்புறம் நம்ம தான் வந்து போஸ்டல் நெட்வொர்க் வந்து லார்ஜஸ்ட் அப்படின்ற போல கொடுத்துருக்காங்க. ஆனால் அது தப்பு.
சைனாக்கு அப்புறம்ல நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, போஸ்டல் நெட்ஒர்க்கில். அதுக்கப்புறம் இந்தியன் போஸ்டல் ஸ்டாம்ப் வாஸ் இஷ்யூட் இன் 1852 இன் கொல்கத்தான்னு கொடுத்துருக்காங்க. 1852 பிரிட்டிஷ்கார நம்ம ஆண்டு கொண்டிருந்த காலங்கள் தான். கரெக்டு தான். இந்த டைமில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு போஸ்டல் ஸ்டாம்ப். ஆனால் அது கொல்கத்தாவில் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொல்கத்தாவில் இல்லை, ஸ்கிண்டி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ப்ரெசண்டே பாகிஸ்தானில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன கேட்டால் கரெக்ட் கேட்டிருக்காங்க. நமக்கு நெய்தர் 1 nor 2 ரெண்டுமே வந்து தப்பு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்க? மறுபடியும் அதே கோல்டன் குவாட்ரிலேட்டரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அங்கே பார்த்தது தான் மேப்லேயே 5846 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இது கனெக்ட் பண்ணுற எல்லா ஏரியாவுமே எங்கேருந்து எங்கே கனெக்ட் பண்ணால் டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை, டெல்லி. இது நம்ம ஆல்ரெடி மேப்லேயே பார்த்தது தான். இது எப்போ சார் லான்ச் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா 2001 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்போ சார் பிளான் போட்டாங்க? 1999 தான் வந்து இது வந்து பிளான் போட்டாங்க. ஆனால் இதை லான்ச் பண்ணது வந்து 2001. இது எப்போ சார் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 2012 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டேன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். போத் 1 and 2 ஆன்சர் கீழே வந்து கீ தப்பாக இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்த கொஸ்டின், கடைசி கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட் மேட்ச்டு பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நேஷனல் வாட்டர்வேஸ்லாம் கொடுத்துட்டு அது எங்கேருந்து எந்த ஏரியாவில் கனெக்ட் பண்ணுறது போல் கொடுத்துட்டு இன்கரெக்ட் பேரை வந்து கேட்டிருக்காங்க. நேஷனல் வாட்டர்வே 1 இது எங்கேருந்து எங்கே சார் போகுது? எல்லாருக்குமே தெரியும், கங்கா ரிவர் மேலே போகிறதா வந்து நேஷனல் வாட்டர்வே 1. கங்கா ரிவர் மேலே ஹால்டியா டு அலகாபாத் இந்த ஏரியா வரையும் போகுது. நேஷனல் வாட்டர்வே 2 இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர் மேலே தூப்ரி டு சாதியா இந்த இடத்த கனெக்ட் பண்ணுறது நேஷனல் வாட்டர்வே 2. நேஷனல் வாட்டர்வே 3 எங்கே சார் போகுது கேட்டிங்கன்னா வெஸ்ட் கோஸ்டல் ரீஜனில் வந்து கொல்லம் டு கோட்டபுரம் இங்கே தான் இந்த நேஷனல் வாட்டர்வே 3யுமே போகுது. ஸோ நமக்கு வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டு தான். ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா நன் ஆஃப் த அபோவ். இப்போ இந்த வாட்டர்வேஸ் பற்றி நம்ம மேப்பில் ஒன்று பார்த்துக்கலாம். சரிங்களா, மேப்பில் என்ன சார் கொடுத்துருக்காங்க? சம்டைம்ஸ் இது எப்படி சார் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷனல் வாட்டர்வே 1 வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பாஸ் ஆகுது? இதுதான் நேஷனல் வாட்டர்வே 1. அலகாபாத் டு ஹால்டியா, அலகாபாத் டு ஹால்டியா போகுது. இதான் கங்கா ரிவர் மேலே போகுது. 1220 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் நேஷனல் வாட்டர்வே 2 சாதியா டு தூப்ரி இது எந்த ரிவர் மேலே சார் போகுது அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் ஆகும். பிரம்மபுத்திரா ரிவர். அது எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னா 891 கிலோமீட்டர்ஸில் வந்து போகுது. அதுக்கப்புறம் நேஷனல் வாட்டர்வே 3 நேஷனல் வாட்டர்வே 3 எங்கே போகுது? வெஸ்ட் கோஸ்டில் பார்த்தோம். இதுதான் வெஸ்ட் கோஸ்ட். கொல்லம் டு கோட்டபுரம் இதுவுமே வந்து 205 கிலோமீட்டர் தான் போகுது. அப்புறம் நேஷனல் வாட்டர்வே 4 நம்ம கொடுக்கல இங்கே, ஆனாலும் இருக்கிறதுல 6 நேஷனல் வாட்டர்வே தான் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எங்கேருந்து எங்கே கனெக்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா காக்கிநாடா ஆந்திர பிரதேஷ்லேருந்து புதுச்சேரி வெளியே கனெக்ட் பண்ணுது. இதோட கிலோமீட்டர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1095 கிலோமீட்டர்ஸ் வந்து போகுது. நெக்ஸ்ட்டு நேஷனல் வாட்டர்வே 5 எங்கே சார் இருக்குது கேட்டிங்கன்னா இந்த ஒடிஷாவிலேருந்து வெஸ்ட் பெங்கால் வெளியே கனெக்ட் பண்ணுது. இது வந்து 588 கிலோமீட்டர் கிடையாது, 605 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் நேஷனல் வாட்டர்வே 6 எந்த ரிவர் மேலே போகுது அப்படின்ற போல கொஸ்டின் ரைஸ் ஆகிருக்கு. எந்த ரிவர் மேலே போகுதுன்னா இங்கே பராக் ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் மேலே தான் வந்து நேஷனல் வாட்டர்வே 6 வந்து போகுது. இந்த நேஷனல் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது எப்போ சார் கான்ஸ்டியூட் பண்ணாங்க கேட்டிங்கன்னா 1986 வந்து நேஷனல் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? நிறுவப்பட்டிருப்பாங்க. சரிங்களா, எல்லா டேட்டாஸுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஜாகிரஃபினா ரொம்ப டஃப்ன்ற போல் ஜாகிரஃபி வந்து ஒரு ஒமிட் பண்ணுற டாப்பிக்காக தான் வந்து வச்சுப்பாங்க. ஆனால் அது போல் இல்லாமல் நீங்கள் மேப்ஸ் பார்த்தீங்கன்னாவே எல்லாம் ஜாகிரஃபியில் என்னென்ன ரீஜன்ஸ்லாம் இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். இதை விட ஈஸியான மார்க் பண்ணுற ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட பெருசாக எதுவும் இருக்காது. ஜாகிரஃபியுமே ரொம்ப ஈஸியான மார்க் பண்ணுற ஏரியா தான். ஸோ வந்து மேப் வச்சு படிங்க, ஒவ்வொரு பிக்சர்ஸை பார்த்து படிங்க. எங்கெங்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகாமல் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து ஜாகிரஃபி வந்து மேப் ரீட் பண்ணுங்க. சரிங்களா, அடுத்து நம்ம ஹிஸ்டரிக்கான அடுத்த டாபிக்ஸோட டிஸ்கஷன் பார்க்குறோம். ஓகேங்களா, ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டியூரிங் whose time Vijayanagara kingdom and Bamini kingdom rose
as a great kings அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிம்பிளா சொல்ல போனா யாருடைய காலத்துல விஜயநகர அரசும் பாமினி அரசும் மாபெரும் அரசுகளாக எழுச்சி பெற்றன அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது நீ ரொம்ப கான்ட்ரவர்சியா யோசிக்க வேணாம், சிம்பிளா யோசி. யாரோட டைம்ல இந்த ரெண்டு அரசாங்கம் உருவாக்கப்பட்டது அப்படிதான் கேட்கிறாங்க. ஓகே, அப்படி சிம்பிளா யோசிப்பாரு. விஜயநகர பேரரசு உருவாக்கப்பட்ட வருஷம் என்னது? 1336. பாமினி அரசு உருவாக்கப்பட்ட வருஷம் என்ன? 1347. ஓகேங்களா? விஜயநகர அரசு ஹரிஹரா புக்கா என்ற இருவர் சேர்ந்து துவங்கப்பட்டது. ஹரிஹரா புக்கா துங்கபத்ரா நதிக்கரைக்கு கீழே உருவாக்கப்பட்டது. பாமினி அரசு யார்? அலாவுதீன் பஹமன் ஷா அப்படின்னு ஒரு மன்னரால் உருவாக்கப்பட்டது 1347. அதாவது துங்கபத்ரா நதிக்கரைக்கு மேல உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ரெண்டு பேருக்கு இடையில தான் நிறைய சண்டைகள் மோதல்கள் ஏற்படும். ஒரு கட்டத்துல வந்து இவங்க 5 துண்டுகளாக பிரிந்துருவாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து பாமணி அரசை அடித்து சின்னாபின்னமா ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இவங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஒரு மன்னருடைய ஆட்சி காலத்துல தான் வந்து உதயமாயிருப்பாங்க. எந்த மன்னர் அப்படின்னா நம்ம போன தடவையும் சொல்லியிருந்தோம், டெல்லி சுல்தான்ல ஒரு மன்னரை வந்து நம்ம ஆர்சிபி பிளேயர் அப்படின்னே சொல்லுவோம். ஏன்? எல்லா திறமை இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா அவர் வந்து எதிரையுமே வெற்றி அடைய மாட்டார். ஓகே, ஆர்சிபி டீம் மாதிரி எல்லா பிளேயரும் இருப்பாங்க, ஆனா கப்படிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்க அந்த மன்னர் தான் யாரு? முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி டைம்ல தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இரண்டு அரசுகளும், இரண்டு கிடையாது 3, ஆக்சுவலா மதுரை சுல்தான் கூட தனியாக பிரிந்து வரும் இதுக்கு முன்னாடியே. சரிங்களா? இந்த 3 அரசுகளும் தனித்தனியாக பிரிந்து வந்துரும். ஓகேங்களா? அதான் முகமது பின் துக்ளக்குடைய இன்எஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஒழுங்கா ரூல் பண்ண தெரியாதனால இவ்வளவு சிக்கல்கள் ஏற்பட்டது. சரிங்களா? ரைட். எனிவே, இப்போ முகமது பின் துக்ளக் வேற என்ன பண்ணாரு? தலைநகரத்தை மாத்திருப்பாரு பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா டோக்கன் கரன்சி, அடையாள நாணயங்களை வெளியிட்டார். ஓகேங்களா? ஒரு டைம்ல தான் இவ்வளவு வந்து பிரிஞ்சு வந்திருந்தாங்க. எனிவே, ரைட். அடுத்து 2வது क्वेश्चन பாருங்க. புக்காசன், அதாவது முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்பண்ணா. கண்டிப்பா 7th புக்ல விஜயநகர பேரரசை பத்தி படிக்கும் போது இது இருந்திருக்கும். குமார கம்பண்ணா யாரு? எல்லா டேட்டாவும் முக்கியம். குமார கம்பண்ணா பத்தி சுத்தி எல்லா டேட்டா படிக்கணும். முதலாம் புக்கருடைய மகன். முதலாம் புக்கர் யாரு? அவர் தான் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர். புக்கரின் மகரான குமார கம்பண்ணா மதுரை சுல்தானியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு, நான் சொன்னத மதுரை சுல்தானும் முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்துல உருவானது. அந்த மதுரை சுல்தானியத்தை வென்றெடுத்தது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய குமார கம்பண்ணா தான். முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசையும் நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். எஸ், 100% கரெக்ட். இந்த வெற்றி பெற்றதுனாலதான் ஒரு புத்தகமே எழுதி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய மனைவி, குமார கம்பண்ணாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்ட மதுரா விஜயம் என்னும் நூல் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்கிறது. 100% உண்மை. ஓகேங்களா? மதுரா விஜயம் எழுதப்பட்டது கங்காதேவி. ஓகேங்களா? சமஸ்கிருத மொழியில கங்காதேவி யாருன்னா குமார கம்பண்ணாவுடைய மனைவி. ஓகேங்களா? ஏன் எழுதுனாங்க? மதுரா விஜயம், மதுரையை நோக்கி படையெடுத்து வெற்றி கொண்டனால மதுரா விஜயம். மதுரைனா மதுரா, விஜயம் அப்படின்னா வெற்றி கொள்றது. ஓகேங்களா? ரைட், முடிஞ்சதா? அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், ரெண்டுமே லிங்க் ஆனதுதான். அப்போ கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. சரிங்களா? புக்கோட நேம் பார்த்துருவாங்க, மதுரா விஜயம். இங்க இருக்கு பாருங்க. விஜயநகர described detail as மதுரா விஜயம் புக்கு. குமார கம்பண்ணாவுடைய மனைவி கங்கா தேவி. ஓகேங்களா? பெயர்கள் ரொம்ப முக்கியம். ரைட்டா? ரைட்டு. இவங்கெல்லாம் என்ன வம்சம்? சங்கம வம்சத்தை சேர்ந்தவர்கள். விஜயநகர பேரரசுல 4 வம்சம்: சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு வம்சம். ஓகேங்களா? கொஸ்டின் எடுத்து பார்க்கலாம். அடுத்து, who began the practice of recruiting. ஓகேங்களா? அதாவது யார் தமது படையில் இஸ்லாமிய வீரர்களை பணியமர்த்தும் முறைகளை கடைபிடித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்திய வரைபடத்துல இங்க ஓடுது துங்கபத்ரா, கிருஷ்ணா நதியுடைய துணை நதியாக இருக்கும் துங்கபத்ரா. அந்த துங்கபத்ராவுக்கு கீழே, அதாவது கர்நாடகா, ஆந்திராவுடைய பகுதி, தமிழ்நாடு, இந்த எல்லா பகுதியும் யாருடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா விஜயநகர பேரரசுடைய கண்ட்ரோல் இருக்குது. துங்கபத்ரா நதிக்கரைக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி தான் என்ன அப்படி பாத்தீங்கன்னா பாமினி சுல்தான். துங்கபத்ராவுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி என்னது? பாமினி சுல்தான். ஓகே, இவங்க 2 பேருக்கும் கருத்து ரீதியாகவும் இடத்தை கைப்பற்றுவதற்காகவும் ஏகப்பட்ட சண்டைகள், ஏகப்பட்ட சச்சரவு ஏற்படும். இவங்க ஹிந்து அரசு, இவங்க முஸ்லீம் அரசு. அந்த மத ரீதியிலான மோதலும் அடிக்கடி ஏற்பட்டே இருக்கும். அப்படி ஏற்படும் பொழுது இந்த விஜயநகர பேரரசு மன்னர்கள் எல்லாருமே முஸ்லீம்களை வந்து அதிகமாக பேட்ரேட் செய்ய மாட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் அதுலயும் யூனிக்கா இருந்தாங்க. அப்படிதான் கொஸ்டின் இதை எடுத்திருக்கோம். பாருங்க, இது வந்து 7th புக்ல ஒரு பாயிண்டே இருக்கு. யார் தமது படையில் இஸ்லாமிய வீரர்களை, இவங்க வந்து ஹிந்து அரசர்கள், ஓகேங்களா, இஸ்லாமிய வீரர்களை பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்தார் அப்படின்னு கேட்கிறாங்க. யார் அப்படிப்பட்ட 2ஆம் தேவராயர். ஓகேங்களா, இவர் தான் சங்கம வம்சத்தோடைய தலை சிறந்த மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கம வம்சத்துடைய தலை சிறந்த மன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேவராயர் தான். ஓகேங்களா, யாரு 2ஆம் தேவராயர்? சங்கம வம்சத்தோடைய தலை சிறந்த மன்னர். ரைட், ஓகே. அடுத்து
அடுத்து கிருஷ்ணதேவராயரை பத்தி, அதாவது என்னதான் நம்ம வந்து விஜயநகர பேரரசை பத்தி டீட்டெயிலா படிச்சாலும் கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம் தான் விஜயநகர பேரரசுல மிக 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 அருமையான ஆட்சி காலம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய காலம்தான் நல்ல படையெடுப்புகள் நிறைய பகுதிகள் ஆக்கிபை பண்ணாங்க. அந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளையும் பாமணி அரசு தோற்கடித்து ஆக்கிபை பண்ணாங்க. ஓகேங்களா, அதை தாண்டி நிர்வாகமும் சூப்பரா இருந்தது. ஓகேங்களா, எல்லாமே நல்லா இருந்தது. ஓகேங்களா, அவருடைய காலம் வந்து நல்ல கோவில் கோபுரங்கள் நிறைய கட்டப்பட்டாங்க. அதை பத்தி பார்க்கலாம். ஓகே, அவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் 1509 இருந்து 1529 வரைக்கும் ரூல் பண்ணிருக்கார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இவர் என்ன வம்சத்தை சேர்ந்தவர் கேட்டிருக்காங்க. இவர் வந்து 4 வம்சத்துல துருவ வம்சத்தை சேர்ந்தவர். யாரு? கிருஷ்ணதேவராயர் துருவ வம்சத்தை சேர்ந்தவர். ஓகே, பார்க்கலாமா? கிருஷ்ணதேவராயர் மழைநீர் சேகரிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர் தேக்கங்களையும் உருவாக்கினார். எஸ், கரெக்ட். ஓகே, கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துல மழைநீரை சேகரிப்பதற்காக இந்த கான்செப்ட் எல்லாம் அவர் அந்த காலங்களிலே பயன்படுத்தியிருக்கார். ஓகேங்களா, ரைட். அடுத்து, போர்களின் மூலம் தாம் பெற்ற செல்வங்களை மிக பெரும் வட இந்திய கோவில்களுக்கு வழங்கி, நல்ல கவனிங்க, வட இந்திய கோவில்கள், ஓகே, இதுதான் கீவேர்டு, மூலம் கோவில்களின் நுழைவாயில் கோபுரங்களை நிறுவினார். கரெக்டு தான். ஓகேங்களா, கோபுரங்களை நிறுவினா கரெக்டு தான். ஆனா வட இந்திய கோவில் கிடையாது, தென்னிந்திய கோவில். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேக்சிமம் சோழர்கள் பல்லவர்கள் கட்டிய கோவில்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோபுரங்கள் விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயரால் அதிகமாக கட்டப்பட்டது. ஓகேங்களா, அதுதான் இங்க சொல்றாங்க கோபுரம். ஓகேங்களா, இந்த கோபுரங்கிற கான்செப்ட் வந்து இவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். நாயக்கர்கள் வந்து தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகேங்களா, அப்போ இது பார்சியல் ரைட் தான். இந்த வட இந்தியாங்கிற வார்த்தை வந்துட்டு நார்த் இந்தியங்கிற வார்த்தை வந்துட்டு அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. 2வது ஸ்டேட்மெண்ட். அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவரது பெயருக்கு புகழை சேர்க்கும் வண்ணம் அவர் ராயகோபுரம் என்று படையெடுத்தார். ஏன்னா வந்து விஜயநகர பேரரசா கிருஷ்ணதேவராயரா அவருடைய பேரு, அதனால இந்த கோபுரத்துக்கு பெயரை வந்து அவருடைய பெயரை சொல்லிக்கிட்டாங்க, ராயகோபுரம் அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதுதான்? சரிதான். ஓகே, 3வது ஸ்டேட்மெண்ட் சரி. ஆனா 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ 1, 3 மட்டுமே சரி. ஓகே, 1, 3 மட்டுமே சரி. ஓகே, அடுத்து போறாமா? அடுத்து ப்ரீவியஸ் இயர்ல ஏகப்பட்ட தடவை ரிப்பீட்டடா அலட்சமாக கொஸ்டின் தான் இதுதான். ஓகேங்களா, ராட்சச தங்கடி போர் என்று அறியப்படும் போர் இது. வித்தியாசமா ஒவ்வொரு விதமா கேட்பாங்க. இவர் நம்ம தெரிஞ்சுக்கணும். 1565ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதோடைய மற்றொரு பெயர் என்னன்னா தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, உண்மையாவே இந்த போருடைய பேர் தலைக்கோட்டை போர் தான், தலைக்கோட்டா போர் சொல்லுவாங்க. ஆனா இந்த தலைக்கோட்டை போர் என்ன, ஏன் இதுக்கு இன்னொரு பேர் ராட்சச தங்கடி இருந்ததுன்னா, ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஊர் இருக்கு. ஓகே, 2 கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை வச்சு நடைபெற்றனால இதுக்கு இன்னொரு பெயராக ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெயர் சொல்றோம். சரிங்களா, இது எந்த ஆண்டு நடைபெற்றது? 1565ஆம் ஆண்டு நடைபெற்றது. யாருக்கும் நடைபெற்றது அப்படின்னா விஜயநகர பேரரசு இருக்கக்கூடிய துருவ வம்சம் இருக்குல்ல, துருவ வம்ச மன்னர்களுக்கும் துருவ வம்சத்துடைய கடைசி இருக்கக்கூடிய மன்னர்களுக்கும் இந்த சைடு பாமணி அரசு இருக்கக்கூடிய 5 துண்டுகளாக உடைஞ்சிருக்கும். பாமணி அரசு 5 துண்டுகளாக உடைந்து போயிருக்கும். அந்த பாமணி 5 துண்டுகள் சேர்ந்துதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த போரை நடைபெற்றிருக்கும். இது ஜெயித்தவர்கள் யாரு, தோத்தது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஜெயித்தது பாமணி அரசு, தோத்தது துருவாராது விஜயநகர பேரரசு. இதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு சிறிதாக நலிவடைய தொடங்கியது. ஓகே, இதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு அழிய தொடங்கியது. மெயின் போரை இதுதான். ஓகேங்களா, ரைட். அப்போ இந்த போரை பத்தி கேட்பாங்க. தலைக்கோட்டை போர் ப்ரீவியஸ் இயர் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வாராங்கல் அரசரிடமிருந்து கோல்கொண்டா கோட்டை மற்றும் பச்சை கலந்த நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உள்ளிட்டவை இழப்பீடாக பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, இதுல வந்து இது எல்லாமே புக்ல மென்ஷன் பண்ண பாயிண்ட் தான் டைரக்டா கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகே, எங்கேயோ கேட்கல. ஈஸியானது புக்ல இருக்குது தான். நீ படிச்சிருந்தா புக்கை நல்லா படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, ரைட். இப்போ என்னன்னா இந்த வாராங்கல் அப்படிங்கிற ஒரு வம்சம் இருக்குது. ஓகேங்களா, காக்கத்திய வம்சம். சரி, வாராங்கல் ஒரு பகுதி, தெலுங்கானா பகுதியில் வாராங்கல் பகுதி சொல்லுவாங்க. அதை ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காக்கத்திய மன்னர்கள் தான் வாராங்கல் பகுதி ஆட்சி செய்வாங்க. ஓகேங்களா, அப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அவர்களுக்கும் பாமணி அரசுகளுக்கும் சின்ன மோதல்கள் ஏற்பட்டது. அப்படி மோதல் ஏற்படும் போது அவங்க கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு இழப்பீடாக யார் இதை பெற்றுக்கொண்டா அப்படின்னா முதலாம் முகமது ஷா அப்படின்ற மன்னர் தான் இந்த பச்சை
கலந்த நீல வண்ண கற்களாலான சிம்மாசனம், அரியணை இருக்குது, அந்த அரியணை வந்து இறப்பீடாக பெற்றிருப்பார் யார்? முதலாம் முகமது ஷா. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமினி வம்சத்தை தோற்றுவித்தவர் அலாவுதீன் ஹசன் ஷா இருக்காருல்ல, ஹசன் ஷா பஹமன் ஷா சொல்லுவாங்க. இவர் தான் வந்து தோற்றுவித்தவர். ஓகேங்களா? 1347 இருந்து 1358 வரைக்கும் இருந்திருப்பாரு. இவருக்கு அடுத்து மன்னரானதுதான் முதலாம் முகமது ஷா. ஓகேங்களா? இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த மகா மசூதி, இந்த மசூதியை தான் கட்டியிருப்பாரு பாமினி அரசர்கள் தான். இதுக்கப்புறம் நிறைய மன்னர்கள் இருப்பாங்க. அது வந்து மூன்றாம் முகமது ஷாவுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் தான் பாமினி அரசு சிதைவுகளாக சின்ன சின்ன துண்டுகளாக உடைந்து போயிடும். அடுத்து ஈஸியான கொஸ்டின். விஜயநகர பேரரசு என்னும் டேஸ் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதை கவனிச்சுக்கோ. என்ன பெயர்? நாணயத்துக்கு என்ன பெயர்? ஓகேங்களா? இந்த நாணயம் தான் பாருங்க எல்லாமே எங்கேயும் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஹிரண்யா, தங்கா, ஓகேங்களா, ஜிட்டால், ஓகே, வராகன், இது எல்லாமே நாணயத்தோட பேர் தான். ஆனா எது விஜயநகர ஆட்சி காலத்துல வெளியிடப்பட்டது? அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப எது? வராகன். அதுதான் வந்து விஜயநகர ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட, அதாவது அவங்களுடைய நாணயத்தோடைய பெயர். இது சிம்பிளா நீ கிருஷ்ணதேவராயர், சரி தென்னாலிராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. ஓகேங்களா? தமிழ்லேயே வந்து இவர் வடிவேல் வந்து டபுள் ஆக்ஷன் நடிச்சிருப்பாரு. கிருஷ்ணதேவராயராகவும் வடிவேல் நடிச்சிருப்பாரு, தென்னாலிராமனாகவும் வடிவேல் நடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அந்த படத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 வராகன் கொடுத்தா ஒரு கூறு கொடுப்பியா, இந்த மாதிரி பொருட்களை வாங்குவதற்காக நம்ம ரூபா பணம் சொல்றோமா, அவங்க அந்த படத்துல வந்து வராகன் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வராகன் தான் அவங்களுடைய சின்னமும் கூட. வராகன் தான் அவங்க அரசுடைய சின்னம். அப்படிதான் வராகனா பன்றின்னு சொல்லுவாங்க. பன்றியை தான் சின்னமா வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? விஜயநகர பேரரசு. அடுத்து முகமது கவான், நல்லா கவனிச்சுக்கோ, ரொம்ப முக்கியமானவர். முகமது கவான் எந்த ஒரு பாமினி மன்னனிடம் பிரதம அமைச்சராக பணிபுரிந்தார்? நல்ல ஒரு ஸ்டோரி. பாகுபலி படத்துல வரக்கூடிய ஸ்டோரி இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். சரி, அது இதுல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். யார் சார் முகமது கவான் அப்படின்னா, இவர் வந்து ஒரு படை தளபதி, ஒரு அமைச்சர், ஒரு நூலாசிரியர், ஒரு கவிஞர், ஒரு மக்களிடம் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர். இவர் வந்து ஒரு அவையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரதிநிதியும் கூட மன்னரோட அவையில். இப்போ எல்லா வகையான திறமைகளையும் பெற்ற ஒரு நபர் அப்படின்னா யாருன்னா நம்மளுடைய முகமது கவான் தான். சரிங்களா? அப்ப இந்த முகமது கவான் ஒருத்தருடைய ஆட்சி காலத்துல ஆட்சியின் கீழே வந்து பணியாற்றினார். ஓகேங்களா? பணியாற்றும் பொழுது இவருக்கு மன்னரை விட அதிகமாக செல்வாக்கு இருந்தது. செல்வாக்கு இருந்ததுனால மன்னருக்கும் ஐயோ ஒரு பயம் இருந்தது. ஏன்னா மன்னரை தாண்டி ஒரு அமைச்சருக்கு அதிகமாகவும் அமைச்சர் படைத்தளபதி அதிகமாக செல்வாக்கு இருக்கும் பொழுது எங்க இவர் வந்து தனி அரசாங்கத்தை உருவாக்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது. மற்ற அமைச்சர்களும் இவர் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக தவறான விஷயங்களை எடுத்து கூறி, ஓகேங்களா, இவருடைய மன்னராலே இவர் தூக்கு தண்டனை, ஹேங்கிங், ஓகே, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டார். அப்படி யார் சார் மன்னர் அப்படின்னா அதுதான் பாமினி வம்சம் சிதைவடை. இந்த கதை தான் பாமினி வம்சம் சிதைவடைய காரணமே. அந்த மன்னர் தான் யாரு? மூன்றாம் முகமது அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய ஆட்சி காலத்துல தான் முகமது கவான் என்ன பண்ணியிருந்தாரு? பிரதம அமைச்சராக. பிரதம அமைச்சர் சொல்லலாம், தளபதி சொல்லலாம், கவிஞர் சொல்லலாம், நூலாசிரியர் சொல்லலாம். ஓகேங்களா? பணிபுரிந்தார். எடுத்து திருப்பி பாமினி அரசுல இருந்து கொஸ்டின் பாருங்க. தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்டார். அதை கவனி. இந்த மாதிரிதான் கேட்கிறாங்க கொஸ்டினே. ஓகேங்களா? அதாவது ஒரு மன்னர் இருக்காரு, அவரு வெளியிட்ட நாணயத்துல தன்னை 2ஆம் அலெக்சாண்டர்னு பொறிச்சு விடுறாராமா. ஏன்னா ஐரோப்பிய கண்டத்துல அலெக்சாண்டர் சொல்லிட்டு இந்த வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாபெரும் மன்னர் இருந்திருக்காரு. அவர் வந்து படையெடுப்புகள்ல திறமையா இருந்திருக்காரு. அப்போ அவர் வந்து ஐரோப்பிய கண்டத்தில் நிறைய படையெடுப்பு நிகழ்த்தி சாதனை புரிந்த மாதிரி நான் இந்திய கண்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சாதனை புரிந்திருக்கேன். அதனால என்னுடைய பெயர் 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியிட்ட நாணயத்தில் வச்சுக்கிட்டார். இதே மாதிரி நம்ம குப்த வம்சத்தில் பார்த்தோம். ஓகே, இதை யாரை பார்த்தோம்? இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரகுப்தாவை பார்த்தோம். அதே மாதிரி இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பொறித்து கொண்டது யாரு அப்படின்னா அலாவுதீன் ஹசன் பஹமன் ஷா. யாரு? இவர் தான் அந்த பாமினி வம்சம் தோற்றுவித்தார் தான் சொன்னோம்ல, அவரை தான் இந்த பெயரையும் சூட்டி கொண்டார். சரிங்களா? அடுத்து எஸ், சிம்பிள் கொஸ்டின். கவனிங்க. கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துங்க. அவ்வளவு வரிசையா எழுது. வம்சம் டெல்லி சுல்தான் பார்த்தோம். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். 5 வம்சம் வரிசையா படிக்கணும். ஒவ்வொரு வம்சம் என்ன ஏற்படுகிறோம். அதே மாதிரி இங்கேயும் 4 வம்சம் என்னதான்? சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு வம்சம். ச, சா, து,
ஆ ஓகேங்களா வரிசை முக்கியம். இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு 1336 இருந்து 1485 வரைக்கும், இவங்க 1485 இருந்து 1505 வரைக்கும், இவங்க 1505 இருந்து அந்த போர் முடிந்ததுல தலைக்கோட்டை போர் துரு வம்சம் தான் பாட்டு சொல்லியிருப்பாங்க 1570 வரைக்கும் இருந்திருப்பாங்க. இவங்க ஆரவீடு வம்சம் 1570 இருந்து 1600 மேல மட்டும் ரூல் பண்ணியிருப்பாங்க. இதுல எல்லா வம்சத்தோடைய தலைநகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹம்பி தான். எல்லா வம்சத்துக்கும் தலைநகரம் ஹம்பி தான். ஆனா இந்த ஆரவீடு வம்சத்துக்கு மட்டும் தலைநகரம் பெனுகொண்டா. ஆரவீடு வம்சத்தோடைய தலைநகரம் மட்டும் பெனுகொண்டா. சரிங்களா? ரைட். அடுத்து யாருடைய ஆட்சி காலத்தில் வெளிநாட்டு பயணியான நூனிஸ், ஓகேங்களா, அதை கவனிச்சுக்கோங்க, நூனிஸ் மற்றும் பயஸ் 2 பேரும் இந்தியாவிற்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நூனிஸ் மற்றும் பயஸ் இந்தியாவிற்கு வந்தனர். இவங்க வெளிநாட்டு பயணிகள், அதாவது விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலத்துல அதிகமான வெளிநாட்டு பயணிகள் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம எல்லா வெளிநாட்டு பயணியும் எந்த ஊர் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் சீனாவில இருந்து வெளிநாட்டு பயணி வந்தவங்க மொத்தம் 3 பேர். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி அதுல பார்த்திருப்போம். யுவான் சுவாங், ஃபாகியான், அதை கவனிச்சுக்கோ, யுவான் சுவாங், ஃபாகியான், இட்சி. ஓகே, யுவான் சுவாங், ஃபாகியான், இட்சி 3 பேர் வந்திருப்பாங்க. அடுத்து போர்ச்சுகீஸ்ல இருந்து, ஓகேங்களா, டோமிகோ பயஸ் இருக்காரு, பயஸ். ஓகேங்களா? அப்புறம் டோமிகோ பயஸ், அப்புறம் இன்னொருத்தர் வருவாங்க. அடுத்து இந்த நூனிஸ், ஓகேங்களா, இவங்க. அப்புறம் ரஷ்யாவில இருந்து வரும்போது நிக்டின், பெர்ஷியா, ஓகேங்களா, பெர்ஷியா சொல்லுவாங்க. ஓகேங்களா? அங்கிருந்து வந்தவங்க அப்துல் ராஷக். ஓகே, இந்த மாதிரி வெளிநாடுகள் இருந்து பயணிகள் அதிகமாக விஜயநகர பேரரசு வந்திருப்பாங்க. யாருடைய காலத்துல எந்த பயணி வந்தாங்க பார்த்து வச்சுக்கணும். அதுல இந்த 2 பயணிகளும், ஓகேங்களா, நூனிஸும் சரி பயஸும் சரி, ஓகேங்களா, இவங்க 2 பேரும் எந்த நாட்டில இருந்து, இத்தாலியை சேர்ந்தவர் நூனிஸ், ஓகேங்களா, போர்ச்சுகலை சேர்ந்தவர் பயஸ். இவங்க 2 பேரும் கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்துல வருகை புரிந்திருப்பாங்க. ஓகேங்களா? வெளிநாட்டு பயணி எதுக்கு சார் இந்தியாவுக்கு வரணும்? அவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்காகவோ அல்லது இங்க இருந்து பொருட்களை வாங்கிட்டு போவதற்காகவோ இந்த மாதிரி விஷயத்திற்காக வெளிநாட்டு பயணிகள் வருவாங்க. அடுத்த கொஸ்டின், சாஃபர் கான் ஷிஃப்டட் கேபிட்டல் ஃப்ரம் தேவகிரி டு குல்பர்கா. நல்லா கவனிச்சுக்கோ. ஜாபர் கான் யார் சார்? ஜாபர் கான் புதுசு புதுசா பேர் இருக்குங்கிற பாமினி அரசு எல்லாம் ஒரே பேர் தான், வேற வேற ஒரே மன்னருடைய பேர், வேற வேற பேர்கள். அலாவுதீன் பகமன் ஷா, அலாவுதீன் ஹசன் காங்கு, அலாவுதீன் ஹசன் ஷா, இந்த மாதிரி பேர் இருக்கும். இன்னொரு பேரு ஜாஃபர் கான், அவரே தான் பாமினி தோற்றுவித்தவர் தான். அவர் தான் தொடக்கத்துல தலைநகரமாக தேவகிரி இருந்தது, அடுத்து குல்பர்காவுக்கு மாத்துறாங்க. ஓகேங்களா? அப்போ தலைநகரத்தை தேவகிரியிலிருந்து குல்பர்காவுக்கு மாத்துறது யாருன்னா இவர் தான். யாரு? ஜாபர் கான். ஓகே, இதே மாதிரி பின் நாட்கள்ல குல்பர்கா தான் அடுத்த பாயிண்ட். அகமது ஷா அப்படி ஒரு மன்னர் குல்பர்காவில இருந்து எங்க மாத்துறாரு? பிடாருக்கு மாற்றுறாரு. ஜாபர் கான் என்ன பண்றாரு? தேவகிரியில இருந்து குல்பர்கா. அகமது ஷா என்ன பண்றாரு? குல்பர்காவில இருந்து பிடாருக்கு மாற்றுறார். இந்த மாதிரி தலைநகரத்தை ஒரு ஏரியாவில இருந்து இன்னொரு ஏரியா, இன்னொரு ஏரியாவில இருந்து இன்னொரு ஏரியா, இந்த மாதிரி மாத்துறாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். ஓகேங்களா? கூற்று 1 2 ரெண்டுமே சரி. சரிங்களா? ஓகே, இப்போ நான் சொன்ன பாருங்க, நம்மளுடைய வெளிநாட்டு பயணிகள் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கேட்கிறாங்க? சரியான இணை போட்டக்கூடாது, இன்கரெக்ட் பேர், தவறான இணை தான் கேட்கிறாங்க. ஓகே, பார்க்கலாமா? இபின் பதுதா. ஓகேங்களா? இபின் பதுதா மொராக்கோ நாட்டு பயணி. எஸ், கரெக்ட். ஓகேங்களா? இபின் பதுதா மொராக்கோ. நான் எம்ஐ சொல்லுவேன், மும்பை இந்தியன்ஸ். ஓகேங்களா? மொராக்கோ நாட்டு பயணி இபின் பதுதா. ஓகே, அடுத்து அப்துல் ராஷக். நான் இப்பதான் சொல்லும்போது அப்துல் ராஷக் பெர்ஷியா, பாரசீக நாட்டு பயணி. ஓகேங்களா? பாரசீக நாட்டு பயணி. ஓகே, அடுத்து நிக்டின் ரஷ்யா நாட்டு பயணி. நிக்டின் ரஷ்ய நாட்டு பயணி. இப்போ இது கரெக்டா இருக்கு, இது தப்பு, இது தப்பு. ஓகேங்களா? சாரிப்பா, சின்னது. நூனிஸ் போர்ச்சுகீஸ் நாட்டு பயணி தான். ஓகே, நான் மாற்றி சொல்லிட்டேன். நூனிஸ் இட்டாலி கிடையாது, போர்ச்சுகீஸ் நாட்டு பயணி தான். அடுத்து டோமிகோ பயஸ், நூனிஸ், இவங்க 2 பேரும் போர்ச்சுகீசிய நாட்டு பயணிகள். 2மே சரி. ஓகேங்களா? 1 4 சரி, 2 3 தவறு. ஓகேங்களா? 2 3. ஓகேங்களா? ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு மாத்தி இருக்குது. 3 2 சரின்னு இருக்குது. எல்லாம் ஒண்ணுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? 3 2 தவறு. ஓகேங்களா? ஏன்னா தவறான இணை தான் கேட்கிறாங்க. இபின் பதுதா மொராக்கோ நாட்டு பயணி, அப்துல் ராஷக் பாரசீக நாட்டு பயணி, நிக்டின் ரஷ்ய நாட்டு பயணி, டோமிகோ பயஸ் அப்புறம் நூனிஸ் போர்ச்சுகீசிய நாட்டு பயணி. ஓகேங்களா? அப்போ 3 2 மட்டும் தவறாக பொருந்தியுள்ளது. ரைட். அடுத்து என்னது? பில்டிங்ஸ். ஓகேங்களா? பாமினி மன்னர்களால் கட்டப்பட்ட மசூதிகள், கோட்டைகள், ஓகேங்களா, சொல்லியிருக்காங்க. கட்டிடங்கள் மொத்தமா சொல்லியிருக்காங்க.
அப்போ ஜாமி மசூதி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, பேர் ஒரே மாதிரியான பேர் நிறைய இருக்கு. ஜும்மா மஸ்ஜித், ஓகேங்களா, ஜம்மா மஸ்ஜித், ஜாமி மஸ்ஜித். பாருங்க இது வந்து ஜாமி மசூதி அப்படி சொல்றாங்க. இதை கட்டியது யாரு அப்படின்னா குல்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, குல்பர்கா அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்குது. சரி, கட்டினவங்க யாருங்க சொல்றப்பா இடம் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்ப ஜாமி மசூதி எங்க இருக்குன்னா குல்பர்காவில் இருக்குது. குல்பர்கா நம்ம இப்பதானே பார்த்தோம், ஒரு இடத்துல இருந்து கன்னடத்தை குல்பர்காவுக்கு மாத்துறாங்கல்ல, தேவரில் இருந்து குல்பர்கா, அந்த இடம் தான் குல்பர்கா. ஓகேங்களா, ஜாமி மஸ்ஜித். அடுத்து கோல்கொண்டா கோட்டை, ரொம்ப ஃபேமஸான கோட்டை, நம்ம புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் கூட. அதான் ஹைதராபாத், அது ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்து கோல் கும்பாஸ், ஓகேங்களா, இது ஒரு மஸ்ஜித் பிஜாப்பூர்ல இருக்குது. சாந்த் மினார், ஓகேங்களா, இது பிடார்ல இருக்கு. சந்த் மினார் அப்படின்னு சொல்லுவாங்க, பிடார்ல இருக்கு. இப்போ ரிவர்ஸா இருக்குது 4 3 2 1. கரெக்டா? எஸ், கரெக்ட் தான். 4 3 2 1 ஆப்ஷன் சி. ஓகேங்களா, எல்லாமே ரிவர்ஸா இருக்குது. இது 4, இது எல்லாமே பாமணி அரசால் கட்டப்பட்டது. இது எல்லாமே மகா மசூதி இருக்குது. ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இது ஒரு கொஸ்டின் மட்டும் மாறி வந்திருக்குது. என்ன அப்படின்னா விஜயநகர பாமணில இருந்து இல்லாம கலாச்சார தொடர்பாக கூட இது வந்திருக்கலாம். ஓகேங்களா, பாண்டிய அரசுடைய நாட்டு மக்களுடைய சமுதாய குழு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பாண்டிய அரசுடைய சமுதாய குழு என்ன சொல்றாங்கன்னா சித்திரமேதி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சித்திரமேதி பெரிய நாட்டார், இதுதான் வந்து சமுதாய குழுக்களுடைய பெயர்கள். எடுத்து இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ரைட், பார்க்கலாமா? பாருங்க, 8 அமைச்சர்கள் கொண்ட குழுவை ஏற்படுத்தியவர் யார்? ஓகேங்களா, who appointed the council of 8 ministers of state அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே வந்து நம்ம சொன்னோம் நவரத்தினா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய அவையில் இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்துல அஷ்டதிக்கஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருந்தது. அதுவும் 8 அமைச்சர்கள். அதே மாதிரி இங்க முதலாம் முகமது ஷா ஒரு மன்னருடைய ஆட்சி காலத்துல 8 அமைச்சர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா, இவருடைய ஆட்சி காலத்துல பாமணி அரசுல 8 அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்புறம் கல்ச்சர் கொஸ்டின் தான் வருது. இதுக்கப்புறம் மனித இனங்கள் எத்தனை குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஜென்ரலா மனிதர்களுடைய இனங்களை வந்து பல்வேறு வகைகளாக சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது அவங்களுடைய நிறத்தின் அடிப்படையில, ஓகேங்களா, அப்புறம் வந்து அவங்களுடைய கண் கருவில் இருக்கக்கூடிய நிறத்தின் அடிப்படையில, முடியுடைய கலர் அடிப்படையில, கால் பாதத்தின் அடிப்படையில, உயரத்தின் அடிப்படையில வெவ்வேறு இன மக்களாக பிரிப்பாங்க. இப்போ நம்ம அப்படி பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ நிறைய கலப்பினங்கள் ஆகிப்போச்சு. ஓகேங்களா, இன்டர் கேஸ்ட் மேரேஜ்ல இருந்து, இன்டர் ரிலிஜன் மேரேஜ்ல இருந்து, வெளிநாட்டு மேரேஜ் வரைக்கும் ஆகிப்போச்சு. அதனால வந்து நம்ம கரெக்டா இவங்க இந்த இனம் சொல்ல முடியாது. சொல்லலாம், ஓகேங்களா, ஒரு சில பேரை மட்டும் தான் சொல்லலாம். ஓகே, அப்போ அந்த மாதிரி வந்து நீக்ரோயிட்டுகள் சொல்லுவாங்க, காக்கசாய்டு, ஓகேங்களா, அப்புறம் வந்து மங்கோலியர்கள். இந்த மாதிரி மொத்தமாக மனித இனத்தை நம்ம புக்கிடேட்டா அடிப்படையில் எத்திக்ஸ் எடுத்திருக்க அடிப்படையில் 4 இனங்களாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, 4 இன மக்களாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதுதான் ஒரு இதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. தவறான இணை கேட்கிறாங்க. ஓகேங்களா, நீக்ராய்டு அப்படின்னா கருப்பா இருப்பாங்க, முடி கலர் கருப்பு, வெளி கருப்பு, ஆளும் கருப்பு, கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க, 6 அடிக்கு சராசரியா 6 அடிக்கு மேல இருப்பாங்க உயரம். ஓகேங்களா, அப்போ நீராய்டு ஆப்பிரிக்கா. ஓகேங்களா, மங்கோலியாடு அப்படின்னா ஷார்ட்டா இருப்பாங்க, குள்ளமா இருப்பாங்க, வெள்ளை நிறமா இருப்பாங்க, மூக்கு சப்பையாகவும். ஓகேங்களா, இப்படிதான் இருப்பாங்க. அவங்க வந்து மங்கோலாய்டு சொல்லுவாங்க. கிழக்கு ஏசியா போது இருக்காங்க, கரெக்ட் தான். ஆஸ்ட்ரலாய்டு, இதுதான் 4 இடமும். ஆஸ்ட்ரலாய்டு அப்படின்னா ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்காங்க, ஆஸ்ட்ரலாய்டு. ஓகேங்களா, 4. இதுல காக்கசாய்டு பாப்பா நியூ கினியா, இது மட்டும் தப்பா இருக்கு. ஓகேங்களா, இது மட்டும் தவறு, இதுதான் ஆன்சர். காக்கசாய்டு எங்க இருப்பாங்கன்னா ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் காக்கசாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதான் காக்கசாய்டுகள்னா இந்த என்ன சொல்றது, முடி வந்து லைட் ப்ரௌனிஷ் ஆகவும் வெள்ளை நிறமாகவும் சராசரியான உயரம் இருப்பாங்க, 5 to 6 அடி உயரம், இந்த மாதிரி ஆவரேஜான உயரம் இருப்பாங்க, காக்கசாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தவறானதான் கேட்டிருக்காங்கப்பா. காக்கசாய்டு மக்கள் வந்து எங்க இருப்பாங்க, ஐரோப்பாவில் இருப்பாங்க. அடுத்து வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. எஸ், கரெக்ட் தான். ஓகே, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, கரெக்ட். இந்தியா எந்த மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. நல்ல ஞாபகம், இந்தியா எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. எஸ், இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, நம்ம இந்து அரசு மதமாக அங்கீகரிச்சோமா கிடையாது. எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமை ஆகாதுன்னு சொல்றாங்க. இது ஒரு அடிப்படை உரிமை ஆகும். இந்த வார்த்தை முக்கியம். ஃபுல்லா கொஸ்டினை வாசிக்கணும். அப்போ இது தவறு. ஏன்னா நீங்க ஒரு மனிதனாக பிறந்தால், இந்திய குடிமகனாக இருந்தால் நீ எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு மதம் விட்டு ஒரு மதம் மாறுவதற்கான உரிமை இருக்குது. ஓகேங்களா, அதனால அது ஒரு அடிப்படை உரிமை. அது எதுக்குமே வந்து தடை கிடையாது. நிறைய பேர் மாறி இருக்காங்க. ஃபேமஸ் யுவன் சங்கர் ராஜாவே மாறி இருக்காருல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். சி ஆப்ஷன், A and B ரெண்டுமே சரி.
இந்த அடிப்படை உரிமைகள் தான் ஆர்டிகல் 25 இருந்து 28 வரைக்கும் இந்த மதம் சம்பந்தமான உரிமைகளை பத்தி பேசுகிறது. அடுத்து பிராமி எழுத்து வடிவில் எழுதப்படாத ஒரே திராவிட மொழி சொல்றாங்க. ஓகே, பிராகி திராவிட மொழிகள் நம்ம தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மொழிகள் கான்செப்ட் இருக்குல்ல, திராவிட மொழிகள் கேட்பாங்க, நிறைய இருக்கும். ஓகேங்களா, பிறா குய், ஓகே, தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு, குடகு. ஓகே, அதை வந்து தமிழ் பிராமி எழுத்து எழுதுவாங்க. பிராகி மொழி மட்டும்தான் பிராமி எழுத்தில் எழுதப்படாத மொழி. ஓகே, உலகிலேயே மிக அதிகமான மக்கள் எந்த மதத்தை பின்பற்றுகிறார்கள்? அதாவது உலகிலேயே மிக அதிகமான மக்கள் ஈஸியாக நீ சொல்லிடலாம். ஓகே, எந்த மதத்தை பின்பற்றுகிறார்கள்? ஹிந்து மதமாக இருக்குமான வாய்ப்பு இல்லை, எழுதி போயிடும். ஓகேங்களா, ஏன்னா இந்தியாவில் மட்டும் தான் இந்து மதம். ஒரு சில நாடுகள் இருக்கு, நேபாளம், மலேசியாவில் இருக்குது, ஆனால் அதிகமான கவுண்டிங் வராது. புத்த மதமா? ஐயோ இருக்குப்பா, ஆனால் அதுவும் ரொம்ப வராது. இஸ்லாமியமா கிறிஸ்தவமா போட்டி போட்டா கிறிஸ்தவம் தான் உலகிலேயே மிக அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மதமாக இருக்குது. ஐரோப்பா கண்டம் முழுவதும், தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்காவிலும் எக்கச்சக்கமா இருக்குது. ஓகேங்களா, அடுத்து குருமுகி எந்த மதத்தின் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதெல்லாம் நல்ல யூனிக்கான கொஸ்டின்ப்பா. ஓகேங்களா, இந்த மொழி சம்பந்தமா கேட்கிறாங்கல்ல, கேட்கும்போது இதெல்லாம் ஆன்சர் பண்ணணும். குருமுகிங்கிறது ஒரு மொழி தான். அது எந்த மதத்தோட தொடர்புடையது அப்படின்னா சமண மதத்தோட தொடர்புடையது. ஓகே, சமண மதம் தான் 24 தீர்த்தங்கரால் உருவாக்கப்பட்டது, அது தொடர்பானது தான். இந்த புத்த மதத்துல அதான் காலத்துல பழமையான மொழிகள் நிறைய இருக்கு. பாலி, பிராகிருதம், இது ரெண்டும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாலி மொழிகள் தான் புத்த மதம் அதிகமான பரப்புரைகளை மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா, அடுத்து சந்தால் ஒரு ட்ரைப், பழங்குடியினர்கள் வந்து சிலபஸ்ல இருக்காங்க. அதனால சந்தால் மூன்றாவது பெரிய பழங்குடியினராக இருக்கிறாங்க இந்தியாவில். கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, மூன்றாவது பெரிய பழங்குடி தான். ஓகேங்களா, முதல் பெரிய பழங்குடி அப்படின்னா பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பில் இன மக்கள்கள் தான் இந்தியாவில் மிக அதிகமான, கிட்டத்தட்ட 30% மேல் இருக்காங்க. ஓகேங்களா, பில் இன மக்கள் தான் இந்தியாவில் 30% மேல் வந்து பழங்குடியின மக்களாக இருக்காங்க. அடுத்து மேற்கு வங்கம், பீகார், ஒடிஷா, ஜார்க்கண்ட், அசாம் காணப்படுகின்றன. கரெக்டு தான். ஓகேங்களா, முண்டா என்றால் பொதுவாக கிராம தலைவர் எனப்படுது. முண்டா என்று பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அது என்ன முண்டா கிளர்ச்சியா நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அப்போ முண்டாங்கிறது வந்து கிராமத்தோட தலைவர் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. முண்டா பழங்குடியினத்தின் முக்கிய தொழில் வேட்டையாடுதல் கிடையாது, தப்பு. ஓகே, அவரோட முக்கிய தொழில் வந்து விவசாயம், வந்து விவசாயம் தான் முக்கிய தொழில். ஓகே, அப்போ இது மட்டும் தவறு. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க? 1 2 3 மூணுமே சரி. 24வது இது தியரிட்டிக்கலான கொஸ்டின். ஓகேங்களா, என்ன தியரிட்டிக்கலான கொஸ்டின் அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது இதுல. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையோட டெஃபினேட் இருக்கிறாங்க. பண்பாடு, நாகரிகம், இந்த ரெண்டு வார்த்தையோட டெஃபினேஷன். பண்பாடு என்பது மனிதனின் அகம் சார்ந்தது. ஓகேங்களா, என்னுடைய உள் உணர்வு அதுதான். ஓகே, நாகரிக வார்த்தைக்கு கிடையாது. ஓகேங்களா, அகம் சார்ந்தது. நாகரிகம் மாறுதலுக்கு உள்ளாகும், பண்பாடு நிலைத்து இருக்கும். நாகரிகம்னா என்னுடைய புறம் சார்ந்தது. ஓகே, என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஓகேங்களா, நான் வந்து எப்படி வந்து வெளியே மக்கள்கிட்ட பேசுறேன், இதெல்லாம் வந்து நாகரிகம். நாகரிகமா பேசுறான்ப்பா சொல்லுவாங்கல்ல. ஓகே, அதுதான் இங்க நாகரிகம் வந்து மாறுவதற்குள்ளாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறும், என்னுடைய பேச்சு வழக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகேங்களா, ஆனா பண்பாடு அப்படி கிடையாது. பண்பாடு நிலைத்திருக்கு, என்னுடைய உள்ளுணர்வு எப்பவுமே மாறாது, அது நிலைத்திருக்கும். அதுதான் ரெண்டும். கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். விளக்குகிறதெல்லாம் கேட்கல, அதனால தப்பிச்சிங்க. அடுத்து பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். ஓகேங்களா, பண்பு பற்றி நம்ம கல்ச்சரை பத்தி நம்ம படிக்கணும். ஓகேங்களா, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இந்த பாடல் வரி வந்து எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா கலித்தொகை. கலித்தொகை நூலில் தான் இந்த வரிகள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ரைட், முடிந்தது.